கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நான் நேற்றைக்கு விட்டதான தொடர்ந்து சாட்சியை நான் பேச விரும்புகிறேன். நான் தொடர்ந்து இப்படியே சர்ச்சைக்கு போயிருந்தேன். அதோடு கூட எங்கள் அம்மாவும் கூட கூட்டி போக ஆரம்பித்தேன். போயிட்டு வரும்போது எனக்கு ரொம்ப குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நாங்கள் போயிட்டு ஏதாவது கிருஷியில் ஏதாவது தோட்டங்களில் வாழைப்பழம் இருந்துச்சுன்னா வாழைப்பழம் வெட்டி வருவேன். அதை வெட்டி நாங்கள் வச்சு சாப்பிடுவோம். கப்பக்கிழங்கு இருந்துச்சுன்னா அந்த கப்பக்கிழங்கு பண்ணிட்டு வருவேன். இப்படி நான் சின்ன சின்ன தவறுகள் செய்வேன். இப்படியே செய்துகிட்டு இருந்தோம். ஆண்டுடைய வசனம் சொன்னது களவு செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லி காரியங்களை சபையில் பேசினாங்க. களவு செய்தோம்னு சொன்னால் நம்ம வீட்டில் ஆசீர்வாதம் இருக்காதுங்கிறத நான் தெரிஞ்சுட்டு நான் இனிமேல் நான் போய் எந்த இதுலேயும் களை வாங்க மாட்டேன், களை வாங்கக்கூடாது, இனிமேல் ஒரு காலம் நான் எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். அதனால் எங்கள் வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லை. 3 நாள் வீட்டில் உலை வைக்கலை. 3ஆவது நாள் காலையில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியதான அவர் அங்கே வந்தார். எங்கள் வீட்டில் வந்து பார்க்கும்போது வீட்டில் சாப்பாடு ஒன்றும் வைக்கலை 3 நாளாக. நேரத்தில் எங்கள் அம்மாட்ட கேட்டாங்க, ஏக்கா என்ன வீட்டில் தீபத்தை வைக்கலையா, சாப்பாடு வைக்கலையா, பிள்ளைகள்லாம் சாப்பிடலையா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சாப்பாடெல்லாம் வச்சோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. இல்லையே அடுப்பு பற்றிச்சு தெரியலையே, சாப்பாடு வச்சது மாதிரி தெரியலையே, ரொம்ப பிள்ளைகள்லாம் சோர்ந்து போயிருக்காங்களே, இறங்கி போயிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் போயிட்டு உருப்பணி வேப்ப மாவு கொடுத்தாங்க. அந்த கேழ்வரகு மாவு கொண்டு வந்து ஒரு பெரிய பானையில் போட்டு கிண்டி நாங்கள் எல்லாருமே நாங்கள் அந்த கூழை குடித்தோம். அடுத்து அவங்க வீட்டில் போயிட்டு ஒரு பெற நெல், அதாவது 6 படி நெல் அவங்க கடனாக கொடுத்தாங்க. அது வாங்கி கொண்டு வந்து அதை பச்சைக்கு கொஞ்சம் குத்தினோம், குத்தி அதை சோற வச்சோம். இன்னும் மற்றபடி கொஞ்சம் அதை அவிச்சு போட்டு அதை வேக வச்சு அரிசியாக குத்தி நாங்கள் சாப்பாடு வச்சோம். மறுபடியும் அப்படியே கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் மாற்ற ஆரம்பித்தார். இப்படி அடுத்தும் இந்த பசினால சில பேருக்கு போச்சு, அந்த பசி தாங்க முடியலன்னு கஞ்சி தண்ணி இருக்கான்னு சொல்லி கேட்பேன். இப்படி சொல்லியிருக்கோம். கொடிய கஷ்டத்துக்குள்ளே இருந்தோம். அந்த கஷ்டத்துக்குள்ளே இருந்தோம். தேவன் எங்களை கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த ஆரம்பித்தார். தேவனுடைய சமூகத்தை தேட ஆரம்பித்தேன். அவனுடைய பிள்ளைகள் எனக்கு பழைய வஸ்திரங்களை தந்தாங்க. பழைய வஸ்திரங்கள் வாங்கி போட்டுக்குவேன். இன்னும் சபையிலேருந்து சில கொஞ்சம் அரிசி எதுன்னு கொடுப்பாங்க, அதில் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோம். அப்படியே என்னுடைய குடும்பத்திற்கான கஷ்டங்கள் தான் இருந்துச்சு. அடுத்தபடியாக என்னுடைய தங்கச்சிக்கு கால் கையெல்லாம் மொத்தம் வீங்கிருச்சு, முகம் எல்லாம் வீங்கிருச்சு. வீங்கின உடனே ஆட்கள் எல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு தெய்வத்தை விட்டு இன்னொரு தெய்வத்துக்கு போனதுனால தான், ஒரு சாமியை விட்டு இன்னொரு சாமியை தேடினதுனால தான் இந்த மாதிரி வந்துச்சு. நீ நினச்சிக்கூடாது, எங்கெல்லாம் போகாதங்க, ஒரு தப்பு, நீங்கள் நினச்சிக்கோங்க, உங்கள் பாரம்பரிய சாமியை கும்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் அம்மா சொன்னாங்க, கால் வச்சு தான் நான் காலை திரும்பி வைக்க போகிறதில்லை, நான் இனி பின்னால் வரப்போகிறதில்லை, இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் உண்மையான கடவுள், அவர் மட்டும்தான் நான் நம்புவேன், செத்தா சாகட்டும் பிழைச்சா பழகட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே சரின்ட்டு அங்கே தொடர்ந்து போனோம். எங்கள் வீட்டில் ஒரு பெரிய தவளை இருந்துச்சு, செம்மப்பானை. அந்த பானையை கொண்டு போய் விற்கிறது போனாங்க. எதுக்காகன்னு சொன்னால் என் தங்கச்சியை கேட்கும்போது போய் கேட்டாங்க, இப்போ எதுக்காக இந்த கால் வீங்கிருக்கு, கையெல்லாம் முகமெல்லாம் வீங்கிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு ரொம்ப கேட்கும்போது மாங்காய் வேணும், மாம்பழம் வேணும் அப்படின்னு சொன்னோம். இந்த பானையை கொண்டு போய் வித்தாவது நம்ம பிள்ளைக்கு மாம்பழம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போனாங்க. அது போகும்போது ஒரு வழியிலே ஒருத்தர் கேட்டெடுத்து அது 20 ரூபாய்க்கு வாங்கினாங்க. அந்த பானை அது 3.5 கிலோ செமப்பானை. அது 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு வந்து மாம்பழம் வாங்கிட்டு வந்து 1 கிலோ மாம்பழம் வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அது ஒரு பழம் தான் சாப்பிட்டுருக்கு. காலுக்கு எல்லாம் வீக்கம் குறைஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அவங்க சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் போனோம், தொடர்ந்து போயிட்டு இருந்தோம். அடுத்தபடி நாங்கள் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பேசவும் அப்படியே போனோம். கஷ்டங்கள் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிச்சு. நாங்கள் இன்னும் தேவனுடைய சமூகத்தில் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தேன். பைபிள் வசனங்களையும் படிக்க ஆரம்பித்தேன். அவனுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஊழியர்களுக்கு மறுபடியும் போக ஆரம்பித்தேன். அப்படியே நான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருந்தோம். நானும் அம்மாவும் 2 பேருமா சேர்ந்து 71 ஞானஸ்நானம் எடுத்தோம். அடுத்தபடியாக ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக பல கூட்டங்களுக்குள்ளே கடந்து போவேன். ஆனால் 74வது வருஷம் நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொண்டேன். அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பின்பு தேவன் அவருடைய கிருபையினாலே
என்னை தேவனுடைய வரங்களினாலும் நிரப்ப ஆரம்பித்தார். அநேக இடத்துல அநேக வியாதிஸ்தற்காக ஜெபிக்க, விசுவாச பிரச்சனைகளுக்காக ஜெபிக்க தேவன் எனக்கு உதவி செய்தார். முதலாவது என்னுடைய குடும்பத்தில் முதல்ல அற்புதங்கள் செய்தார். ஆனால் எனக்குள்ள பயம் இருக்கும், நான் வாசிக்கிறதுக்கெல்லாம் முடியாது. எங்கள் வீட்டில் குடும்ப ஜெபம் நைட்டு 12 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். 12 மணிக்கு ஜெபம் பண்ணும்போது எங்கள் வீட்டில் எல்லோரும் எழுப்பிடுவேன், எங்கள் அம்மாவை எழுப்பிடுவேன். எழும்புறேன்னா கம்பெடுத்து அடிப்பேன். யார் அம்மாவானாலும் சரி பார்க்க மாட்டேன். எல்லோரும் என்ன சொல்லுவேன், எல்லோரும் எழுப்பி முட்டி போட்டு உட்காரணும், எல்லோரும் முழங்கால் நின்று எல்லாம் சுற்றி இருக்கணும், எல்லோரும் பாட்டு படிப்பேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி படிப்பேன், எனக்கு நல்லா தெரியாது, தப்பு தப்பாக படிப்பேன். ஆனாலும் வசனம் வாசிச்சாலும் தப்பு தப்பாக வாசிப்பேன். ஆனாலும் எல்லோரும் இருக்கணும், எல்லோரும் பாட்டு படிச்சாகணும். அந்த நேரத்தில் பேய் பிடிச்சு ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த நேரத்தில் நான் போய் பக்கத்தில் சபை மூப்பனார் இருக்காங்க மேலே வீட்டில் ஒரு இடத்துல. அந்த இடத்துல நான் ஓடி போய், மாமா இங்கே வாங்க, எங்கள் அம்மா இந்த மாதிரி பிசாசுல பிரச்சனையாக இருக்குது, ஓடிவாங்க அப்படின்னு சொல்லி வந்தால், இங்கே வந்து ஆடவும் செய்யாது, அசையும் செய்யாது, அது வாட்டுக்கு சும்மா உட்காந்துருக்கும். அவங்க போன பிறகு மறுபடியும் ஜோம் பண்ணணும் சொன்னால் பாட்டு பாட வச்சுருவோம். அதுக்கு மறுபடியும் தலை பிடிச்சி அப்படி ஆட ஆரம்பிச்சு. இப்படி இருந்துச்சு. பாஸ்டர்ஸ்லாம் வந்தாங்க. கேரளாவில் பாஸ்டர் பிடி ஜான்ஸ் எல்லாம் அங்கே வந்திருக்காங்க, பாஸ்டர் ஜெயராஜ் வந்திருக்காங்க, பாஸ்டர் ஆதந்தர் வந்திருக்காங்க, இப்படி நினச்சினாங்க, ராஜாமணி வந்திருக்காங்க, என்னுடைய குடும்பத்தில் நினச்சினாங்க. இப்படியெல்லாம் வந்து பார்த்தாங்க. ஆனால் எந்த காரியத்துலேயும் எங்கள் அம்மாவுக்கு அந்த பிசாசுடைய பிரச்சனைக்கு தீர்வு இல்லை. 3 மாதமாக பயங்கர போராட்டத்துக்குள்ளே இருந்துச்சு. அப்போ தான் பாஸ்டர் சபையிலுள்ளதான விசுவாசிகள் எல்லாருமே சொன்னாங்க, எங்களுக்குள்ள இருக்கான இயேசுவும் உனக்குள்ள இருக்கிற இயேசுவும் ஒருவர் தான். அதனால் நீ இயேசுவை நாமத்தினால் போ பிசாசுன்னு சொல்லு, அந்த பேய் ஓடிடும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஒரு நாள் நான் பாடி ஜெபம் எடுத்துக்கும்போது இதுதான் ஆட ஆரம்பிச்சு. நான் பைபிள் எடுத்து வச்சுட்டு அதை மார்போடு பிடிச்சிட்டு நான் எழுதி நின்னேன். என் கைகாலெலாம் கிடுக்கிடுன்னு ஆடுது, கைகாலெலாம் தலையெல்லாம் சஜத்தெல்லாம் வரைக்குது பயம். அந்த நேரத்தில் இயேசு நாமத்தினால் போ பிசாசுன்னு அது சொன்னது, இது ஏன் பயிர், நான் எடுக்காமல் போக மாட்டேன், இல்லை இது ஏசப்பா பயிர், நீ எடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னதும் எனக்குள்ளே எங்கிருந்தோ தைரியம் வந்துடுச்சு. அந்த இடத்துல சொல்ல ஆரம்பித்தேன். சொன்ன உடனே அவங்க அப்படியே கீழே வந்துட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள பிசாசுன பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மாறிடுச்சு. அடுத்து தொடர்ந்து அவங்க ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னால் அவங்க நிறைய வெத்தலை போடுவாங்க. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வெத்தலைக்கு மேலே சேர்ப்பாங்க. கோயிலுக்கு மேலே தும்பாங்க. ஆனால் ஜெபம் பண்ண பிறகு ஆண்டவர் இந்த கோயிலையும் வெத்தலையும் எல்லாம் போச்சு. ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தோம். நாங்கள் ஆண்டவருடைய சாட்சியாக இருந்தோம். என்னுடைய பசியும் மாற்றத்துக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் கொஞ்சம் கொஞ்சமாக மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு அந்தபடி ஆண்டவர் சார் எனக்கு கொஞ்சம் இடம் வாங்கிறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். நாங்கள் வேலை செய்கிறதுலேருந்து 25 பைசா எடுத்து வைப்பேன். அப்படியே வச்சு 100 ரூபாய்க்கு கொஞ்சம் இடம் வாங்கினேன். அந்த 100 ரூபாய்க்கு வாங்கின பிறகு 200 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினேன், இன்னும் 350 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினேன், இன்னும் 500 ரூபாய்க்கு கொஞ்சம் இடம் வாங்கினேன். இப்படியா ஏறக்குறைய 13 ஏக்கர் நிலம் வரைக்கும் வாங்க ஆண்டவர் செய்தார். அந்த நிலங்களிலே வேலை செய்து அந்த நிலத்திலிருந்து கப்பையை போட்டு அந்த கப்பையை வச்சு ஆட்களுக்கு சம்பளம் கொடுத்துட்டு அதை வச்சு அதுக்கு வேலைக்கு ஆட்கள் வருவாங்க. அப்படியே அந்த இடத்துல ஆண்டுடைய குழுவினால் கொஞ்சமாக பயிர்கள் செய்தோம். அதில் கேழ்வரகு, நெல், கப்பை, தானியங்கள் எல்லாம் போடுவாங்க, தேனை இதெல்லாம் போடுவோம். அப்படி கிருஷிகளை செய்து வந்தோம். செய்து அதுலேருந்து வரதை வச்சு அதில் 10ல் 1 பகுதி கடவுளுடைய ஊழியத்துக்காக காணிக்கையாக கொண்டு போவோம். கேழ்வரகானாலும் சரி, தினையானாலும் சரி, நெல்லானாலும் சரி, கப்பையானாலும் சரி, வாழைக்கொலை ஆனாலும் சரி, எதானாலும் சரி, அதில் விளைகிறதுல 10ல் 1 பகுதி அப்படியே எடுத்து கொண்டு போவேன். அப்படியே கொண்டு போய் அதனுடைய முதற்கலனையும் கொண்டு போய் கொடுப்பேன். இப்படியே கொண்டு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் பேசுவாங்க, நீ இந்த மாதிரி எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுக்குற, அவங்க ஊழியக்காரங்க தின்னுட்டு என்ன செய்கிறாங்க, சும்மா இருக்காங்க, நீ என்ன செய்கிற, இதெல்லாம் கொடுத்து சும்மா அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு தெரியும், நான் கொடுக்க வேணுமா கொடுக்க வேண்டாமான்னு எனக்கு தெரியும். நீங்கள் யாரும் சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லி நான் சொல்லுவேன். சொல்லி அப்படியே கொடுத்தேன். ஆனால் கொடுக்க ஆண்டவர் இன்னும் எனக்கு அதிகமாக எனக்கு கொடுக்க ஆரம்பித்தார். அது பல இடத்துல இருந்தும் பலருடைய கண்களையும் தய கிடைச்சி பலர் எனக்கு என்ன செய்தாங்க, எனக்கு இந்த காரியத்தை உதவி செய்தாங்க. அப்படியா நானும் தேவ சமூகத்தில் இருந்து பிரியமாக வளர்ந்து வந்தேன். இந்த கொடிய தரித்திரத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்தார். இன்னும் ஊழியர்களுக்கு போகிறது மட்டும் இல்லை, எனக்கு வேறு சாட்சி சொல்வதுக்கோ வேறு எங்கேயோ பிரசங்கம் பண்ணதுக்கோ பாஸ்டர் யாரும் இடம் கொடுக்க மாட்டாங்க. நான் சபையில் வந்து பிள்ளைகளை கொண்டு விடுவேன். ஆனால் சண்டே ஸ்கூலெலாம் நடத்த மாட்டேன். சண்டே ஸ்கூல் நடத்துறதுக்கு எனக்கு தெரியாது, நடந்துடுவேன். ஆனால் சண்டே ஸ்கூல் நடத்துறதான கருத்து நான் வெளியில் போய் மற்றவங்களுக்கு சொல்ல ஆரம்பித்தேன். இப்படி கொஞ்ச நாள் கடந்து போச்சு.
அப்படி கொஞ்ச நாள் பிறகு கைப்பிரதிகள் எடுத்துகிட்டு நான் தனியாக போக ஆரம்பித்தேன். அப்போ பாஸ்டர் பார்த்தா திட்டுவாங்க. பாஸ்டர் திட்டினாலும் சரி, அவங்களுக்கு தெரியாமல் ஒளிஞ்சு போகிறது. அப்படி ஒளிஞ்சு போய் பல இடங்களில் சண்டே ஸ்கூல் நடத்துவேன். அங்கேருந்து சில சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் அதிகமாக வச்சு 100 பிள்ளைகள் வரைக்கும், 36 பிள்ளைகள், 40 பிள்ளைகள், 50 பிள்ளைகள், 100 பிள்ளைகள் வரைக்கும் ரவுண்டாக வச்சு அவங்களெல்லாம் சரிவாக நடத்துவேன். இப்படி நடத்தி வந்து தேவனுடைய சுவிசேஷத்தை கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தேன். அப்படி பல இடங்களிலையுமே அற்புதமான காரியத்தை செய்ய உதவி செய்தார். அடுத்து ஓப்பன்களிலையும் பேசுறதுக்கு ஆண்டு உதவி செய்தார். ஓப்பன்லேயும் பேசுறதுக்கு எங்களுக்கு இடம் கொடுத்துருங்க. ஓப்பன் பிரசங்கம் பண்ணுவோம். அப்படியே சில ஊழியங்கள், கைப்பிரதி ஊழியங்கள் செய்தோம். இப்படி பல ஊழியங்களுக்காக கடந்து போனோம். கிராம ஊழியங்கள் கடந்து போய் சபைகள் சில கட்டுறதுக்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்படி பல இடங்களில் ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்தோம். சபைகள் நிறுவதுக்கு ஆண்டு உதவி செஞ்சார். அதை ஆண்டவர் அவருடைய கிருபையினால் வழிநடத்தி வந்தார். அங்கேருந்து நான் 1985 நான் 74 எனக்கு கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் ஆகி எனக்கு குழந்தைகள் பிறந்தது. எனக்கு முதல் பிள்ளைக்கு ரூத்துன்னு பேர் வச்சேன். ரெண்டாவது பிள்ளைக்கு யாகில்னு பேர் வச்சேன். அதுக்கு பிறகு எனக்கு ஒரு பையன் பிறந்தான், ஸ்டீவன் சொல்லி பேர் வச்சோம். அதுக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு 85 நான் பிறப்பிட்டு வந்தேன். அங்கேருந்து பிறப்பிட்டு வரும்போது அதுக்கு முன்னாலேயே மற்ற இடங்களில் போகும்போது இடத்துல ஊழியத்துக்காக போகும்போது கடிக்கிற நாய்கள் அவுத்து விடுவாங்க. ஆனாலும் நினைக்கிறதுனால என்னை ஆண்டவர் பாதுகாத்தார். சில வியாதிகள் ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுத்து சுகம் கொடுத்தார். இன்னும் சில இடங்களில் நடந்து போகும்போது ராத்திரி வேலையில் நடந்து போவேன். லைட் இருக்காது, காலில் பொழுது செருப்பு இருக்காது. இப்படி கடந்து போகும்போது பாஸ்டர் சபையோட கேட்பாங்க, இந்த ராத்திரியில் எப்படி போவாங்க? கர்த்தருடைய வசனம் எனக்கு காலுக்கு தெய்வமும் பாதிக்கு வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போவேன். இப்படி போகிற வழியில் அநேக நாள் பாம்புகளை மிதிச்சுட்டு போயிருக்கிறேன். பாம்பு என் காலில் அடித்து போயிருக்கு. ஆனால் என்னை ஒன்றும் செய்யலை. அப்படியே கடந்து போவேன். கர்த்தர் அவருடைய கிருபையினால் பாதுகாத்தா. இன்னும் சில வாலிபர்களை கூட்டிகிட்டு நான் ஊழியத்துக்காக கடந்து போவேன். அப்படி ஊழியத்துக்கு கடந்து போகும்போது சோற்றுப்பாறை தான் ஊருக்கு இந்த வாலிபர்கள் இருப்பாங்க. அவங்க பேர் சாலமோன், பால்ராஜ், நெல்சன், இப்படிதான இந்த டைமில் இருப்பாங்க. நானும் அவங்களை கொண்டு விடுத்து நான் ராத்திரி 12 மணிக்கு நான் திரும்பி வருவேன். 12 மணிக்கு திரும்பி வரும்போது நான் டைமையாக வருவேன். இந்த 15 நம்ம அப்படிங்கிறதான அந்த பகுதியில் வரும்போது அங்கே பிசாசுடைய போராட்டங்கள் யாராலும் இந்த வழியில் பகலில் வர்றவங்க கூட காலையில் 8 மணிக்கு போனவங்க கூட பிசாசு அடித்து போடுறது. அது மாதிரி 4 மணிக்கு பள்ளிக்கூட்டு போனவங்கள பிசாசு அடித்து போடுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை நான் அந்த இடத்துல தனியாக வருவேன். அப்போ அவங்க கேட்பாங்க, நீ எப்படிங்க தனியாக போவீங்கன்னா அப்படின்னு கேட்பாங்க. எல்லாம் நான் கொடுப்பாங்க. அப்படின்னு நான் சொன்னேன், இந்த உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எனக்கு இருக்கிறவர் பெரியவர், இந்த பிசாசை விட என் தேவன் பெரியவர். அதனால் எனக்கு வந்து இது இப்படி பயம் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே வருவேன். அப்படி இருக்கும்போது தேவன் அவருடைய கிருபையினால் பல விதமான சூழ்நிலையிலையும் ஆண்டவர் பாதுகாத்தார். எந்த ராத்திரியில் போனாலும், எந்த பிசாசு பிரச்சனை உள்ள இடங்களில் போனாலும் தேவன் என்னை பாதுகாத்து நடத்தினார். ராத்திரி நேரங்களில் என்னுடைய இடங்களில் பிசாசுக்கு பயங்கரமான பிரச்சனை இருக்கும். அங்கே பெரிய மரங்களை ஒடிச்சு தள்ளுற மாதிரி இருக்கும். அங்கே ஒன்றும் இருக்காது, ஒரு குப்பு தான் ஒடியும். இப்படி இருக்கிற சூழ்நிலை அந்த இடத்துல என்ன செய்யும், அந்த பந்தத்தை கொளுத்தி வச்சுட்டு நான் தனிமையாக நின்று ராத்திரியில் அங்கே வேலை செய்வேன். டீச்சர் வேலை செய்திருப்பேன். அப்படியா பகலில் வேறு இடத்துல வேலைக்கு போவேன். அப்படியா என்னுடைய நாட்கள் கடந்து செல்லுது. நிலங்கள் இந்த வருமானம் வந்துச்சு. அதை வச்சு என்னுடைய குடும்பத்தினுடைய தேவைகள் சந்தித்தோம். வெளியில் வேலை எஸ்டேட் வேலை செஞ்சுருந்தோம். அதிலிருந்து கர்த்தர்களை காப்பாற்றி நடத்தி வந்தார். இன்னும் என்னுடைய கையினால் அநேகருக்கு கொடுக்க உதவி செய்தார். நிலங்களை வாங்கி அதிலிருந்து பயன்படுத்தி வந்தோம். என்னுடைய தம்பி வேறு இடத்துக்கு வேலைக்கு போவோம். அவங்க ஒரு மாதம் சம்பளம் 10 ரூபாய்க்கு அவங்க விட்டுருந்தோம். அவனுடைய சாப்பாட்டு விஷயத்துக்காக மாத்திரமே நாங்கள் விட்டுமே தவிர எனக்கு போகலை. அப்படி வந்து அவங்க வேறு இடத்துல இருந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. வேலை செஞ்ச பிறகு அந்த இடத்துல வேலை செய்யணும்னு சொன்னால் அவங்க கேட்க மாட்டான். முதல்ல வந்து நாங்கள் வேலை செஞ்சாங்க, அதுக்கு வேலை செய்ய மாட்டான். இது வந்து எனக்கு நிலம போகலான்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் பரவாயில்ல, கர்த்தர் அவருடைய கிருபினால எனக்கு வேலை வந்ததுனால சமைக்கணும். பின்னாடி என்னுடைய குடும்பமாக வேறு எனக்குன்னு சொந்த கொஞ்சம் இடம் வாங்கினேன். அப்படி இருந்து அந்த இடத்துல இருந்தோம். அது அங்கேருந்து மறுபடியும் தேவனுடைய சமூகத்திலேருந்து 85 நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன். சபையில் 2-3 தடவை நான் சொன்னேன். பாஸ்டர் எல்லாருமே சொன்னாங்க, சபையில் இங்கே இல்லாத ஊழியமா நீ தமிழ்நாட்டுக்கு போகிற அப்படின்னாங்க. இல்லை, ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு போக சொல்கிறாரு. நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் நான் பேண்ட் போட்டு நான் ஃபுல் கை ஷர்ட்டு போட்டு இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதை நான் 2-3 தடவை பார்த்துட்டேன். நான் ஆண்டவர் தமிழ்நாட்டுக்கு போக சொல்கிறாரு, திருநெல்வேலிக்கு போக சொல்கிறாரு அப்படின்னு சொன்னேன்.
இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்க, பாஸ்டர் ஜோமனி அனுப்புங்கன்னு. ஆனால் பாஸ்டர் சொன்னாங்க, போன மச்சான் திரும்பி தான் பூமத்தோடு சொல்லுவாங்க, வேது இங்கேருந்து போயிட்டு கோமத்தோடு வரப்போகிறோம், இந்த பிள்ளைகளையும் அம்மா தெருவில் விட போகிறோம், இங்கேருந்து நிச்சயது இங்கேருந்து போனவங்க எத்தனையோ பேர் லட்சக்கணக்கில் கொண்டு போய் ஒன்றும் இல்லாமல் வெறுமையாக வந்திருக்காங்க. ஆனால் இவன் போய் இந்த பிள்ளைகளை கெடுத்து நாசமாக்க போகிறான் அப்படின்னு சொல்லி சபையில பிரசங்கம். ஆனால் நான் சொன்னேன், பாஸ்டர் ஜோமன்னாலும் சரி, பாஸ்டர் ஜோமன்னாமல் இருந்தாலும் சரி, நான் இங்கேருந்து புறப்பட போகிறேன். ஆண்டவர் என்னை போய் சொல்கிறாரு, நான் இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு நான் 85 இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு புறப்பட்டு வந்தேன். தமிழ்நாடு புறப்பட்டு வந்து கலிங்கப்பட்டியில் வந்து தங்கணும். அங்கே வந்து தங்கியிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். அங்கிருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்போது கர்த்தருடைய கிருபையினால் எங்களுக்கு கர்த்தர் இங்கே உண்மையாக கூட வேலைக்கு போவாங்க, இந்த பருத்தி எடுக்க போவாங்க, அங்கே 8 ரூபா சம்பளம் கிடைக்குவாங்க. ஆனால் என்னை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நான் அங்கே கூட போயிட்டு அவங்க கூட நின்றுட்டு அவனுடைய சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லுவேன். அவங்க கூட பேசிட்டு காலையில் சாயங்காலம் வரைக்கும் பேசுவேன். அவனுடைய வார்த்தையை பேசிகிட்டே அவங்க பருத்தியை அவங்க கூட எடுத்துகிட்டு கையில் எடுத்து எங்கள் வீட்டை மாட்டை கொடுத்துட்டே இருப்பேன், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கொடுத்துட்டே இருப்பேன். ஆனால் சாயங்காலம் ஆகும்போது எனக்கு அந்த சம்பளத்தை கொடுத்துருவாங்க, அவங்க பொம்பளையாளருக்கு சம்பளத்தை கொடுத்துருவாங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிஞ்சு அங்கே வயல் நிலங்களில் தண்ணி வாசலுக்கு கூப்பிட்டாங்க. ஆனால் தண்ணி வாசல் எனக்கு தெரியாது. ஒரு நாள் அங்கே போயிட்டு ஒரு ஆள் சொல்லிட்டு இப்படி தண்ணி விலகுன்னு சொல்லிட்டு போனாங்க. அது கரும்பில் விலக முடியாமல் அது தண்ணி எங்கெங்கேயோ போயிடுச்சு. ஆனால் அந்த இடத்துக்காரர் வந்து என்னை ரொம்ப திட்டினாங்க. அந்த வேலைக்கு ஏம்பிச்சாலே ரொம்ப திட்டினாங்க. திட்டி அவரு சொன்னாங்க, இப்படி தண்ணி விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி ஒரு நாள் அவங்க கூடவே வச்சுருந்துட்டு இன்னுமே நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்தாங்க. நான் மறுபடியும் கொஞ்சமாக சொன்னாங்க, அவங்க வேறு ஆள் வந்து வேலைக்கு பழக்கி அந்த இடத்துல வேலை செய்தேன். அந்த இடத்துல வேலை செய்துகிட்டே சேர்த்தாங்க. ஒரு நாள் பனைமரத்தில் ஏறி, எனக்கு கொஞ்சம் வயல் இருந்துச்சு, அந்த வயலில் பனைமரத்தில் ஏறி அந்த நொங்கு காய் வெட்டினேன். அவங்க ஆண்டவங்க இல்லாமல் அவர் வந்து அடிக்க ஓடி இருந்தார். யாராவது வேணும் நொங்கு காய் வெட்டுறது வச்சுட்டு வந்தாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் தான் வெட்டுறேன் அப்படின்னு. நீ யார், எந்த ஊர் அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்தில் வந்தாங்க. சொன்னாங்க, இவங்க புதுசாக வந்திருக்காங்க, இது இவங்க வயல் நிலம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துலேருந்து நீ யாரை கட்டு வெட்டுன்னு சொன்னாங்க. நீ நொங்காய் எடுத்துகிட்டு மொளை வீட்டுக்கு வான்னு சொன்னாங்க, வைக்க வீட்டுக்கு. நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க, நான் பின்னால் வரேன்னு சொன்னேன். நாங்கள் பேசி கடைசியில் அவங்க 4 நொங்காய் வெட்டி வந்துச்சு. அவங்க கொண்டு போயிட்டாங்க. அவங்க கரெக்டாக 8ஆவது நாள் அவங்களுக்கு வேலை செய்தான 10 இறக்குறதான ஒரு தம்பி பனைமரத்துலேருந்து கீழே விழுந்தாங்க. கீழே விழுந்து அவங்களுடைய வயிற்றில் அருவாப்பட்டு உடல் எல்லாம் வெளியே வந்துடுச்சு. எல்லோரும் செத்து போனாங்கன்னு சொல்லி அவங்க ஓடுறாங்க. அன்றைக்கி நான் சுற்றுலாபுரம் ஊழியத்துக்காக போகிறதுக்காக நான் நின்று இருந்தேன். அன்றைக்கி காலையில் எழும்ப முடியலை, நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். காலையில் ஒரு 10 மணிக்கு நான் எழும்பி போது எங்கள் யாகையில் பாப்பா சொன்னது, அப்போ நம்ம வயலில் யாரோ கீழே விழுந்து செத்து போனாங்களாம் அப்படின்னு எல்லோரும் ஓடிட்டாங்க. ஜனங்கள்லாம் வந்து கொடுத்தாங்க. ஏராளமான ஜனங்கள் வந்து போயிருந்தாங்க. அந்த இடத்துல நேராக யாரையும் பார்க்காம தேசமாயிட்டு அங்கே போனேன். அங்கே போய் அந்த தம்பி விழுந்து கிடந்த இடத்துல போச்சு அந்த துண்டு வச்சு கட்டியிருக்காங்க. குடல் உள்ள வச்சு துண்டு வச்சு கட்டி அவங்களுக்காக ஜோம் ஆரம்பித்தேன். ஒரு 1/2 மணி நேரம் ஜோம் பண்ணணும் எம்மான்னு சொன்னான். சொன்ன உடனே, அப்பா என்னப்பா செய்யுங்கட்டே, நெஞ்சு வலிக்கணும், அதுக்காக ஜோம் பண்ணேன். ஆண்டவருடைய கிருபினால் நெஞ்சு வலி கொஞ்சம் விடுதலை கொடுத்தாரு. அடுத்த இங்கே பின்னால் வலிக்குன்னு சொன்னால் அதுக்காக ஜோம் பண்ணேன். ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. நீங்கள் வயிறு வலிக்கணும்னா இருக்கு, அப்பா நீ பொறுமையாக இருன்னு சொன்னால் அதுக்குள்ள வேன் வந்துடுச்சு. வேன் வந்ததும் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, நீங்கள் தான் முதல்ல தலையை தூக்கி நீங்கள் உள்ளே போங்க அப்படின்னா நான் உள்ளே போனேன். அவங்க உள்ளே போனதும் அந்த இடத்துல போய் இந்த ஐயப்பன் டாக்டர்கிட்ட கொண்டு போனாங்க. அங்கே கொண்டு போய் 36 தையல் இதில் போட்டாங்க. அது போடுறது வேறு எல்லாரையும் நீங்கள் வெளியே போங்க, ஒரு ஆள் மட்டும் நான் போய் என்னை மட்டும் நிற்க வச்சுட்டாங்க. நான் காலையில் சாப்பிடல, நான் மதியானம் எங்களுக்கு அவங்க தான் சாப்பாடு வாங்கி தந்தாங்க. அதுக்கு முன்னால் செலவுக்கு தேவை இன்னும் வேறு சில என்னை இடத்துல சுவிசேஷத்தை சொல்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து சொன்னால் வெட்டணுங்கிறதுக்காக இருந்தாங்க. யார் வெட்டணும்னு சொன்னாரோ அதே நபர் தான் எனக்கு நல்ல ஒரு பெட்டி வத்தல், ஒரு நெல் எல்லாமே நீங்கள் கொண்டு போகணும், நாங்களே கொண்டு வரோம்னு சொல்லி அவங்க கொண்டப்பட்டியிலேருந்து கலிங்கப்பட்டிக்கு கொண்டு வந்து கொடுத்தாங்க. என்னுடைய கிருமையினால் எனக்கு அது செய்வார். இன்னும் சில இடத்துல அந்த வேலை செய்த இடங்களில் ஒரு 8 ஏக்கர் வயல், 8 ஏக்கர் நிலத்தில் நல்ல கம்பம் கட்டு போடுவாங்க. அதில் பொருள் உத்தரவு மட்டும்தான் பறிக்கணும், இருக்கலாம் நீங்கள் பறிக்கணும்னு சொன்னாங்க. அதில் எங்களுக்கு 8 மூட கம்பு கிடச்சிச்சு. நாங்கள் விவசாயம் செய்யலை, வேறொரு விவசாயம் செஞ்ச இடம். ஆனால் அந்த இடத்துலேருந்து எங்களுக்கு கிடைச்சது 8 மூட கம்பு. அது எங்களுக்கு சாப்பாட்டுக்கு வருஷத்துக்கு எங்களுக்கு ஆயிடுச்சு. இன்னும் அதுவும் இல்லாமல் நாங்கள் அந்த இடத்துலேயே கற்றுட்டு ஊழியத்தை செஞ்சு வந்தோம். இப்போ 14 வருஷமாக குலத்தேவன் பெட்டிங்களான இந்த ஊரில் ஒரு அம்மா சோகம் இல்லாமல் இருந்தாங்க.
அவங்க இந்த அம்மாவுக்காக ஜோம் பண்ணோம். ஆண்டவர் அப்படி செய்தார். கலிங்குடியில் ஜனங்களை ஆண்டவர் கொண்டு சேர்த்தார். அப்படி இருந்தும் அங்கேருந்து நான் வேறு இடங்களுக்கு ஊழியம் போவேன். சுவிசேஷ ஊழியத்துக்காக கடந்து போயிருந்தேன். அவங்க சுவிசேஷ ஊழியத்துக்காக கடந்து போயிட்டு இருக்கும்போது இந்த பீர் பாஸ்டருக்கு எந்த காரியத்தில் யாரும் உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. வீட்டில் எனக்கு டேவிட் அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்தும் ஆண்டவர் அவருடைய கிருபையினால் என்னை உயர்த்தினார். கழுகுமலை பகுதிக்குள்ளே இருந்தேன். கழுகுமலை பகுதிக்குள்ளே இருந்தும் அந்த கலிங்கப்பட்டியிலேருந்து 3 ரூபா டிக்கெட் தான் அங்கே ஏத்தார் வரைக்கும். ஆனால் கையில் காசு இருக்காது. அங்கேருந்து நடந்து வருவேன். அங்கேருந்து நடந்து வந்து கர்த்தருடைய உழைச்சி சேர்த்து வந்தேன். நடந்து வரும்போது அநேகரை கர்த்தருடைய வழிநடத்த செய்தால் ஆண்டவருடைய கிருபையினால் அந்த இடத்துல வந்தேன். தேவன் அவருடைய கிருபையினால் கொஞ்சமாக எங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். வெளியவனை சிறியவனை குளிர்ந்தும் வெளியவனை குப்பையிலும் உயர்த்துவார்னு சொன்ன வசனப்படி ஆண்டவருடைய கொஞ்சம் உயர்த்த ஆரம்பித்தார். அந்த கழுகுமலையில் இருந்தோம். கழுகுமலை எல்லாருமே என்னை பார்க்கறதான ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க, இது பிச்சைக்கார ஊழியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேவனுடைய கிருபையினால் ஒரு குடும்பத்தை சந்திக்க உதவி செஞ்சார். அது பிரபு அவங்க குடும்பம் தங்கையான அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க குடும்பத்தை சந்தித்த பிறகு அவங்க எனக்கு அநேக காரியங்களை எனக்கு உதவி செய்தாங்க. அவங்க உதவி எனக்கு மறக்க முடியாது. அவங்க உதவினால் அவங்க மற்றுள்ள ஊழியக்காரங்க யாரும் என்னை பிச்சைக்காரன்னு சொல்ல மாட்டாங்க. மற்றும் அந்த ஊழியக்காரர்கள் யாரும் என்னை பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்களோ அவங்களே எனக்கு உதவிக்காக வந்தாங்க, பல உதவிக்காக வந்தாங்க. ஆண்டவர் அவருடைய கிருபையினால் எல்லாத்தையும் அன்பு பாராட்டுகள் உதவி செஞ்சார். இப்படி நான் உதவி செய்திருக்கும் போது நான் கல்வாரி பாப்டிஸ்ட் ஸ்தாபனத்தில் நாங்கள் இடையே ஒரு வாய்ப்பு வச்சுருந்தார். அங்கே பால்ராஜுங்க தானே ஒருவர், இந்த மாதிரி நீங்கள் அங்கே சேர்ந்தீங்கன்னா ஒரு மாதம் 200 ரூபா கொடுப்பாங்க. அந்த 200 ரூபா உங்களுக்கு சாப்பாடுக்காகவும் அதை வச்சு நீங்கள் ஊழியம் செய்யணும்னு சொல்லுவாங்க. அவங்க இடமெல்லாம் வாங்கி தருவாங்க, சர்டிஃபிகேட் தருவாங்க. அது அவங்க பேரில் இருக்காங்க, உங்கள் பேரில் தான் செய்வாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்ட்டு என்ன சொன்னாங்க. 200 ரூபா எனக்கு அன்றைக்கி ரொம்ப கஷ்டமாக இருந்ததுனால நான் அப்படி போவேன். அந்த 200 ரூபா வாங்கி ஊழியத்தை சேர்த்து பிறகு எனக்கு கொஞ்சம் இடம் வாங்கி தந்தாங்க. அந்த இடம் வாங்கி அந்த இதில் என்ன சபை கட்ட ஆரம்பித்தோம். சபை கட்டுறதுக்கு முன்னால் தேவன் அவருடைய திருவிழாவில் அநேக காரியத்தை செய்தார். இன்னும் அங்கே குருமாங்களான ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த சர்ச்சுக்கு வந்துருந்தாங்க. அந்த கழுமலையில் நான் கழுமலையில் எழுதி செய்து வந்தோம். அந்த நேரத்தில் நாங்கள் வீட்டில் இருக்கும்போது பாம்பு அந்த பாப்பாவுடைய மடியில் கடந்து வந்து வெளியே போனது. அதில் பைபிளை போட்டபோது அந்த பாம்பு அடிச்சு பைபிள் பேர்லேருந்து வேறு சகோதரர்கள் வந்து அந்த பாம்பு அடிச்சாங்க. ஒரு முறை அதே இடத்துல நாங்கள் படுத்திருந்தோம். நாங்கள் படுத்துரும்போது படுக்கையில் பாம்பு வந்தது. அந்த பாம்பு காலையில் எழுந்துச்சு அந்த படுக்கை உதறும்போது பாம்பு செத்து விழுந்தது. ஆனால் இதெல்லாம் பார்க்குறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஒரு முறை நாங்கள் வீட்டில் வீட்டில் எங்கள் பையன் மீன் பிடிச்சி கொண்டு வந்தாங்க. அந்த மீனுக்கு ஒரு குழந்தைக்கு ஒரு தேங்காய் சின்னதே இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அன்றைக்கி ஒரு தேங்காய் அப்படியே செய்து காக்கா கூட தந்தது காலையில் 6 மணிக்கு. அப்படி மறுநாள் நான் காலையில் 6 மணிக்கு எழுந்துச்சு 6 மணிக்கெல்லாம் நான் வெளியே ஊழியத்துக்கு போட்டுருவேன். ஊழியத்துக்கு போகும்போது அன்றைக்கி புறக்காட்சி ஊழியத்துக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். அந்த நேரத்தில் காப்பி போட்டு பிடிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும். தீப்பெட்டிலே இன்றைக்கி உடைக்காத ஒரு தீப்பெட்டி, புது தீப்பெட்டி காலையில் 6 மணிக்கு காக்கா கூட தந்துச்சு. இன்னும் ஆண்டவருக்கு நாங்கள் வேலை செய்வார். இன்னும் நாங்கள் கேரளாவில் இருக்கும்போது ஒரு தடவை வீட்டில் சாப்பாட்டுக்கு இல்லைன்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். எங்கள் அம்மாவும் எங்களோட பேச மாட்டாங்க. இருக்க சூழ்நிலையில் நானும் எங்கள் வீட்டம்மாவும் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிருந்தோம். மட்டக்குளம் ஊருக்கு போயிருந்தோம். அந்த ஊருக்கு போயிருக்கும்போது எனக்கு செலவுக்கு இல்லையான்னு சொல்லி கேட்டேன். அந்த வேலை செய்தானே அவங்க பேர் கொஞ்சமாக அவங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னா எனக்கு காசு வாங்குவாங்க. இன்னைக்கு கிடையாது, சனிக்கிழமை தான் கிடைக்கும்ட்டாங்க. அந்த சாப்பாட்டுகளில் மதித்தவங்களை எங்களுக்கு வேலை செய்துக்கு இன்னுமே மனசே வரல. ரொம்ப கஷ்டத்தோடு இருந்து வேலை செய்தோம். சாயங்காலம் வரும்போது எங்களுக்கு முன்னால் 8 பேர் முன்னால் போனாங்க. நான் அவங்க பெண்களுக்கு யாருக்கும் தெரியல. நான் 8வது ஆள் வந்துட்டு இருந்தேன். கடைசியில் ஒரு 7 செடி மூட்டில் ஒரு பச்சைக்கிளி இருந்தது. அந்த பச்சைக்கிளியை பிடிச்சேன். அந்த பச்சைக்கிளியை பிடிச்சிட்டு எங்கள் வீட்டை பின்னால் வந்தால் அவங்களை பிடிக்க சொன்னேன். அவங்க இல்லை குத்தம் பிடிக்க முடியாதுனாங்க. கையில் சாக்கு போட்டு விலகு போட்டு வீட்டை மாட்டை பிடிச்சிட்டு நான் அந்த பச்சைக்கிளியை பிடிச்சி கொடுக்கும்போது நாங்கள் தான் முன்னால் வந்தோமே, உனக்கு இப்படி கிடச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு கற்று தந்தா அப்படின்னு சொன்னோம். இதை கொடுத்தாலும் உனக்கு 50 ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் யாரும் வாங்குறதுக்கு இல்லை, அந்த விலை கிடைக்கும்னு சொன்னாங்க. நாங்கள் சரி யாருக்காக கேட்டாங்க கொடுத்துடலாம், அவங்களுக்கு சாப்பாடுக்காக அப்படின்னு சொன்னோம். ஆனால் யாருமே வாங்குறதுக்கு இல்லை.
நான் அட்டப்பளத்தை தாண்டி முற்கடிக்கு வந்து முற்கடி பஜாரெல்லாம் தாண்டி என்னுடைய வீடு மலையில் இருந்தது. அந்த மலைக்கு ஏறிக்கோங்க, அதை ஒத்தடிப்பாரு. அந்த போகும்போது யாரும் கேட்க மாட்டாங்க. என்னுடைய விவசாயெல்லாம் சோர்ந்து போச்சு, ரொம்ப சோர்ந்து சொல்லி நம்ம இதை கிளியர் நம்ம கையிலேருந்து என்ன செய்ய, நம்ம இதை யார்கிட்ட கொடுத்துருந்தோம்னா ஒரு 25 ரூபா 30 ரூபா கிடைச்சா கூட நமக்கு என்ன செய்யும், சாப்பாட்டுக்காகவே 3 நாள் இருக்கேன், எப்படி சாப்பிட்றது கையிலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை பின்னாலேருந்து ஒருத்தங்க கூப்பிட்டாங்க, பேச்சு கூப்பிட்டாங்க. என்ன கேட்டேன், இந்த கிளியை விலை கொடுப்பாங்க. என்ன நாங்கள் 30 ரூபா கொடுக்கணும். இல்லை 20 ரூபா தரணும். இல்லை 30 ரூபாய்க்கு குறைஞ்சி 1 பைசா குறைஞ்சி கொடுக்க மாட்டேன், அதான் கொண்டு வரணும் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வேலையை கொஞ்சம் காசு போக வேலை ஓடி போய் அவன் காசு வாங்கிட்டு வந்து அதை தந்தாங்க. அந்த கிளி நாங்கள் 30 ரூபா காசு வச்சு அந்த 3 நாள் 4 குட்டைகளும் சாப்பிட்டோம். அப்படியே சாப்பிட்டு நாங்கள் போனோம். அப்படியே கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வந்தோம். தேவன் அவருடைய கிருபையினால் புதியமாக ஆண்டவர் உழைத்து வந்தார். ஆண்டவர் எங்களுடைய தரித்திரத்தை மாற்றினார். எங்களுடைய செழிப்பை ஆண்டவர் தர ஆரம்பித்தார். எங்கள் கையில் மற்றவங்களுக்கு கொடுக்கும் நம்பிக்கை ஆண்டவர் உதவி செய்தார். எங்களுடைய சோர்வுகளை மாற்றினார், ஒரு வேதனைகளை மாற்றினார். இன்னும் நான் வியாதி படுக்கையிலே படுத்தேன். எனக்கு தீராத வியாதினால, ரொம்ப கஷ்டத்தினால நான் பெரியார் ஆஸ்பத்திரியில் மட்டப்புறம் கும்பலை செவிமட பக்கத்தில் பெரியார் ஆஸ்பத்திரி, அங்கே நான் வியாதினால நான் 32 நாள் படுத்த படுக்கையில் கிடந்திருந்தேன். அந்த நேரத்தில் சாகும் தருவாய் இழுக்கப்படப்பட்டேன். எனக்கு சுத்தப்பனாலும் இழுக்கப்படப்பட்ட நானே மறுபடியும் என்னுடைய தாயார் மற்றும் சகோதரர்கள் குடும்பங்களுக்கு எல்லாரும் அதுக்காக ஜெபம் பண்ணி கதையாண்டு ஆண்டவர் எனக்கு ஜீவனை தந்தார். என் மனைவியும் அம்மா சொல்கிறாங்க, உயிரோடு வந்துட்டான், உங்களுடைய ஊழியத்துக்காக விட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஆண்டவர் திருவினால் எனக்கு ஜீவனை தந்தார். இதை தந்த பிறகு நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து வருகிறேன். ஊழியத்தை செய்து வந்துருந்தேன். தேவனுடைய கிருபை என்னை சூழ்ந்ததுனால ஒவ்வொரு இடங்கள் போகிற இடங்கள்லாம் கர்த்தர் அற்புதம் செய்தார். அநேக பேர் வியாதிகள் விடுதலை கொடுத்தார், அநேக விசுவாசங்கள் பிரச்சனைகள் விடுதலை கொடுத்தார். தேவன் கிருபினாலும் காத்தார். இன்னும் சில இடங்களில் நான் நடந்து போகும்போது காலில் செருப்பு இருக்காது, எனக்கு போடுறதுக்கு வேறு மேற்கு பிடிக்கிறது மலைக்கு பிடிக்கிற குறை இருக்காது. நல்ல மனம் பகுதியான நடந்து போகும்போது ஆண்டவரே எனக்கு நடக்க முடியலப்பா, என் காலெல்லாம் இந்த வெயிலில் தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுவேன். இந்த ஜெபத்துக்கு நடந்து வரும்போது மேகங்கள் மூடும். இந்த மேகம் மூடும்போது இந்த வெயில் குறைஞ்சிரும். அதுக்கு பிறகு அந்த சுகமாக நடந்து போவேன். அப்படியாய் இந்த வாழ்நாளிலே ஒரு நாள் ஊழியத்தை செய்து வந்தேன். அப்படியாய் கலிப்பி ஊழியத்தை விட்டு நான் கழுகுமலை ஊழியத்தில் வந்தேன். கழுகுமலை ஊழியத்தை செய்து வந்தேன். கழுகுமலையிலிருந்து அவருடைய தெற்கு பாராட்டு புதுவில் வந்து அந்த ஊழியத்தை செய்தார். அங்கேயும் அவருடைய குழுவினால் ஊழியம் செய்து சபை கட்டணும். சபை கட்டுறதுக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் பல உதவி செய்வாங்க. இங்கே இருக்கும்போது அன்னமுத்துங்க தானே அவர் எனக்கு அவங்க பிள்ளைக்காக ஜோமனுடைய சொல்ல வந்துச்சு. அந்த கருத்தில் அந்த பாப்பாவுக்காக பாப்பா பேர் சசி. வேலூர் சிஎம்எஸ் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது இடையே போய் அவங்களுக்காக ஜோம் பண்ணுவாங்க. என்னுடைய சொன்னாங்க ஜோம் பண்ணுவோம். அதுதான் என்னுடைய சபை கட்டுறதுக்கு முழுமையாக இதுக்குரிய பணத்தை உதவி செய்து அவங்க ஆதரித்தாங்க. என்னுடைய திருவிழாவை சபை கட்டணும். அவங்க முழு பொறுப்பை எடுத்து சொன்னாங்க. தேவன் அந்த கிருபையினாலே எங்களை வழிநடத்தி காத்தார். இன்னும் தேவனுடைய மகாபெரிய கிருபை எங்களை சூழ்ந்து அந்த ஊழியத்தில் வழிநடத்தி கொண்டு வருகிறார். நானும் அந்த ஊழியத்தில் செய்து வருகிறேன். இன்னும் நாளைக்கு மீதமுள்ள காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் இந்த சாட்சியை ஆசீர்வதிப்பாராக.